1999 வருஷம் ஒரிசா மாநிலத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்புறம் அவருடைய 2 பையன்கள் மதவாத தீவிரவாதிகளால் உயிரோடு கொளுத்தப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த சமயத்தில் ஒரிசா மாநிலத்தில் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு மாவட்ட ஆட்சியராக கலெக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் குடும்பத்துக்கு நல்லா பரிச்சயமானவர். அவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி ஆனந்த விகடன் அப்படிங்கிற பத்திரிக்கையில் தமிழ் நெடுஞ்சாலை அப்படிங்கிற பேரில் எழுதின ஒரு கட்டுரையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கட்டுரையில் பல சுவாரஸ்யமான உண்மையான தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அந்த கட்டுரையை முழுமையாக நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. கிரஹாம் என்றொரு மானிடன் ஜனவரி 23, 1999 தீ வைத்து கொளுத்தப்பட்ட அந்த வேனுக்கு அருகே சென்றபோது என் இதயம் படபடத்தது. கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸுடன் அவரின் குழந்தைகள் பிலிப்பும் தீமோத்தேயுவும் கருகி கிடந்தார்கள். அந்த கருப்பு தினத்தின் கனத்தை இறக்கி வைக்க முடியாமல் இன்று வரை சுமக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு விடாமல் ஒலித்தது தொலைபேசி. இந்த நேரத்தில் யார் என்று பதறியடித்து எழுந்தேன். கிரஹாமின் மனைவி கிளாடிஸ் பேசினார். மனோகர்பூரில் கிரஹாம், பிலிப், தீமோத்தேயுவுக்கு ஏதோ அபாயம் நேர்ந்திருக்கிறது, பயமாக இருக்கிறது, நீங்கள் விசாரிக்க முடியுமா என்று கேட்டார். பக்கத்து மாவட்டமான கெந்துஜாரிலில் உள்ள ஒரு பழங்குடி கிராமம் மனோகர்பூர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நான் பேசினேன். கரஞ்சியா சப் கலெக்டரையும் தாக்குர்முண்டா தாசில்தாரையும் எழுப்பி ஸ்பாட்டுக்கு போகச் சொன்னேன். கெந்துஜார் கலெக்டருக்கும் தகவல் அளித்தேன். டிரைவரையும் எனது மெய்காப்பாளரையும் வரவழைத்து காலை 5 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பினேன். 190 கிலோமீட்டர் தூரம், இடையிடையே மலைப்பாதை, 4 மணி நேரமாகும். கிரஹாமும் 2 குழந்தைகளும் நள்ளிரவில் ஒரு கும்பலால் எரித்து கொல்லப்பட்டார்கள் என்று வயர்லெஸில் உறுதி செய்தனர் கள அதிகாரிகள். தாக்குர்முண்டாவில் என்னை சந்தித்த கிரஹாமின் பாலிய நண்பர் கில்பர்ட் வென்ஸும் சுபாங்கர் கோஷும் நடந்த பயங்கரத்தை என்னிடம் கண்ணீருடன் விளக்கினார்கள். கில்பர்ட்டை நிமிர்ந்து கூட என்னால் பார்க்க இயலவில்லை. நமது சகிப்புணர்வு பற்றிய மதிப்பீடுகள் எல்லாம் சல்லி சல்லியாய் அந்த சாலையில் நொறுங்கி கிடந்தன. கெந்துஜார் கலெக்டரும் எனது மாவட்ட எஸ்பியும் வந்து சேர்ந்தார்கள். தற்காலிக சவப்பெட்டிகளை ஏற்பாடு செய்து சடலங்களை கட்டாக் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தோம். 4 நாட்களுக்கு முன்புதான் கிரஹாம் தனது குடும்பத்துடன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். ஊட்டியில் படித்து கொண்டிருந்த எஸ்தர் மற்றும் பிலிப்புக்கு விடுமுறை ஆதலால் அவர்களை எங்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருந்த கில்பர்ட் வென்ஸையும் அழைத்து வந்திருந்தார். ஆஸ்திரேலியாவின் குவீன்ஸ்லாந்தில் உள்ள பாம்சூடில் 1941 பிறந்த கிரஹாம் தனது 15வது வயதில் மயூர்பஞ்ச் மாவட்ட தலைநகர் பாரிபாடாவை சேர்ந்த சாந்தனு சத்பதி என்பவருடன் பேனா நண்பரானார். அவரது அழைப்பில் 1965 மயூர்பஞ்ச் வந்தவர். அதன் பின் தாயகம் திரும்பவே இல்லை. மயூர்பஞ்ச் ராஜாவின் ஆதரவுடன் 1895 தொடங்கப்பட்ட மயூர்பஞ்ச் சுவிசேஷ சபையில் தன்னை இணைத்து கொண்டு தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் இறைப்பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் கிரஹாம். 1981 இந்தியா வந்த கிளாடிஸை 1983 திருமணம் செய்து கொண்டார். ஒடியா, சந்தாலி, ஹோ மொழிகளில் சரளமாக பேசுவார் அவர். ஒரு நாள் ராஜஸ்தானிலிருந்து பூரி கோயிலுக்கு வந்த ஒரு சுற்றுலா பேருந்து பாரிபாடா அருகே விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து நான் விரைந்தேன். படுகாயமடைந்த சிலரை கட்டாக் மருத்துவமனைக்கு அனுப்ப ஆம்புலன்ஸை தேடினால் டிரைவரை காணவில்லை. கிரஹாம் நினைவுக்கு வந்தார். தொலைபேசியில் அழைத்தேன். 10 நிமிடங்களில் 2 வேன்களுடன் வந்தார் அவர். மெயின் ரோட்டில் டயர் ரிப்பேர் செய்யும் கடையில் ஒரு பழைய டயரை கிரஹாம் தனது வேனில் ஏற்றுவதை எதேச்சியாக ஒரு நாள் பார்த்தேன். காரை நிறுத்தி எதுவும் பிரச்சனையா என்று கேட்டேன். இல்லை, தொழுநோயாளிகளுக்கு பொருத்தமான காலணி செய்வதற்காக இந்த பழைய டயர் என்றார். இந்த கடைக்காரர் பழைய டயருக்கு பணம் வாங்குவதில்லை என்றும் அவர் கூறினார். கடைக்காரரையும் அழைத்து அவரை பாராட்டினேன். தொழுநோய் அறிகுறிகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து விட்டால் முற்றிலும் குணமாக்கி விடலாம். இது பற்றி கிரஹாமுடன் கலந்து ஆலோசித்து எனது மாவட்டத்தில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் யாருக்கும் தொடு உணர்வு குறைந்த தோல் நிறமாற்றம் இருக்கிறதா என்று சர்வே நடத்தி பட்டியல் தயாரித்தோம். இந்த கணக்கெடுப்பில் ஆசிரியர்கள், சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் மட்டுமன்றி பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்களையும் பயன்படுத்தினோம். கட்டாக்கிலிருந்து சடலங்கள் வந்துவிட்டன. பாரிபாடாவில் கல்லறை தோட்டத்தில் ஒரே குழியில் 3 பேரையும் அடக்கம் செய்ய ஏற்பாடு நடந்தது. மேற்பார்வை செய்வதற்காக நான் அங்கு சென்றேன். அந்த இடத்தை சில தொழுநோயாளிகள் அழுது கொண்டே சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்தியா டுடே பத்திரிகையைச் சேர்ந்த ரூபன் பானர்ஜி என்னிடம் கருத்து கேட்கிறார். என்ன சொல்வேன் நான்?
வாழ்க்கையின் மீதான எனது காமம் என்னிடமிருந்து காணாமல் போனதைப் போல உணர்கிறேன் என்றேன்.